தேவயானி அவர்களோட ஃபேமிலி சரிகமப குழு மெம்பர்ஸ்க்கு விருந்து ஒண்ணு வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் அலசி ஆராய போறோம். சரிகமப சீசன் 5ல பிரபல நடிகையான தேவயானி அவர்களோட பொண்ணு இனியா இந்த ஒரு சீசன்ல கலந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆரம்பத்தில இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட கிட். அதனால தான் மிகப்பெரிய லெவல்ல எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தாட் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி நான் நல்லா பாடுறதுனால தான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறத இனியா அவர்கள் ரொம்பவே சூப்பரா வந்து நிரூபிச்சு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில டெடிகேஷன் ரவுண்ட்ல அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்பவே கலகலப்பாவும், அதே நேரம் ரொம்ப சூப்பராவும் இருந்துச்சு. அந்த ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்க வந்திருந்த கூடிய இனியா அவர்களோட அப்பா, அதாவது தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார் சார் இருக்கார் இல்லையா? அவர் வந்து அங்க இருக்க செட் மெம்பர்ட்ட எல்லாத்துட்டயுமே பேசியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, "கண்டிப்பா நீங்க எல்லாருமே எங்களோட வீட்டுக்கு வந்து வரணும். நான் உங்க எல்லாருக்குமே கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா உங்க எல்லாரையுமே எனக்கு அவ்வளோ புடிச்சிருக்கு. எல்லாருமே திறமையானவர்களா இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இடத்திலேருந்து வந்தவங்க நெறைய பேர் இருக்கீங்க. உங்கள மாரி ஆட்கள் கூட நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. என் பொண்ணு உங்கள மாரி ஆட்களோட பாடிட்டு இருக்கா. அவளும் இந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு நல்லபடியா வருவாங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ உங்க எல்லாரையுமே நான் வந்து விருந்து வைக்கிறதுக்கு இன்வைட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அங்க இருந்த பாடகர்களாக இருக்கட்டும், அங்க இருந்த ஜட்ஜஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டைரக்டர்ஸ், அந்த க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாரையுமே வந்து இந்த ஒரு விருந்துக்கு வர சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பவித்ரா அவர்கள ரொம்ப முக்கியமா வந்து தேவயானியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வர சொல்லியிருக்காங்க. ஒரு அண்ணன் மாரிம்மா உங்களுக்காக தான் வந்து முக்கியமா இந்த விருந்தே நான் ஏற்பாடு பண்றேன். ஏன்னா நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்காக மட்டும் தான் இந்த ஒரு விருந்த நான் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க வந்துரணும், மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் கட்டாயம் வர சொல்லியிருக்காங்களாமா. வர சண்டே அப்படி இல்லனா சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த விருந்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க AK64 படத்துல மிஸ்கின் அவர்கள் தான் வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. AK64 இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் வந்திருந்துச்சு. அந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அதே படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட சேர்ந்து அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்துல மோகன்லால் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு KGF படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் ஹீரோயினா இருக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட வில்லனா நார்த் இந்தியன் சைடு நிறைய பேர் தேடி வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த படத்துக்கு மிஸ்கின் அவர்கள வில்லனா சூஸ் பண்ணியிருக்காங்களாமா. மிஸ்கின் அவர்கள் சமீப காலமா ரொம்பவே சூப்பரா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. குறிப்பா மாவீரன் படத்துலலாம் அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவரு வந்து இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மிஸ்கின் சார், மோகன்லால் சார், அதே மாதிரி அஜித்குமார் சார் முற்றிலும் ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தை என்ன மாதிரி ஆனா கண்டிப்பா கேங்ஸ்டர் படம் இல்ல அப்படிங்கிறத ஆதிக் சொல்லிட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு கதையமைப்பா இது இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.